ஸ்வேதா அவமானம் தாங்காம எங்கேயோ ஓடி போயிட்டான்னு நம்ம குடும்பமே நம்பணும். அதுக்கப்புறம் கல்பனா ஆண்டி மனசுல இருந்து அந்த ஸ்வேதாவை தூக்கி எரிஞ்சிட்டு ஸ்வேதா இருக்கிற இடத்துல நான் சிம்மாசனம் போட்டு உட்காருவேன். சூப்பர் பூமிகா, நீ வேற லெவல். எல்லாரும் ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீ 3 மாங்காய் அடிக்க போற. நீ இப்ப சொன்னத அப்படியே பண்ணிடுவோம். எல்லாம் ஓகே தான் பூமிகா. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? இல்ல, பொங்கல் வச்சு அன்னதானம் போட போறதா கல்பனா அம்மா சொன்னாங்க. அப்படியே கெடா கூட வெட்டுவாங்களா? ஏன் கண்மணி 2 பேரும் என்ன இப்படி முறைக்கிறீங்க? நான் ஆப்பிள் தின்னல, அது சின்ன ஆப்பிளா போச்சு. பசிக்குதுரி எனக்கு. உனக்கு எதுதான் பத்தோ? கொஞ்ச நேரம் பேசாம இரு. சரி விடு, நான் எதுவும் கேட்கல. பிள்ளையாரப்பா, என் மேடி தெரிஞ்சு சொன்னாரா இல்ல தெரியாம சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன மாதிரி நான் பெரிய சங்கடத்துல தான் இருக்கேன். வினை தீர்க்கும் விநாயகா, உனக்கு என் கஷ்டம் என்னன்னு நல்லாவே தெரியும். எந்த பொண்ணும் பார்த்து பொறாமப்படுற மாதிரியான ஒரு புருஷனையும் அத்தையையும் குடும்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்க. ஆனா என் புருஷன் கட்டின தாலியை மட்டும் என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்ட. நான் என் அம்மா கிட்ட கேட்டதுதான் உன்கிட்டயும் கேக்குறேன். நான் தொலைச்ச தாலிய எப்படியாவது எனக்கு கொடுத்துரு விநாயகா. மேடி வராம பாரு. அம்மா கூப்பிடுமா. ஆமா, எல்லா விஷயத்துக்கும் என்னையே கவுத்து விடுங்க. கூப்பிடல அப்படியே ஒண்ணு போடுவேன். கூப்பிடு. மேடி தம்பி, எங்க போறீங்க? தீப்பெட்டி வாங்க. தீப்பெட்டி வாங்கவா? எதுக்கு தம்பி? கொளுத்துறதுக்கு. என்ன நம்மள கொளுத்துற மாதிரியே சொல்றான்? நீங்க எங்க மேல ஏதோ வெறுப்பா இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. தெரியுதுல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? மேடி தம்பி ஒரு நிமிஷம். மேடி தம்பி, நாங்க ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும். எங்களை பத்தி ஸ்வேதா தப்பா சொல்லிருக்கான்னு மட்டும் தெரியுது. அதான் நீங்க எங்களை வெறுக்கிற மாதிரி பாக்குறீங்க. ஸ்வேதா எங்களை பத்தி சொன்ன எதுவுமே உண்மை இல்ல தம்பி. நாங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எங்களால ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்க மனசு ரொம்ப பஞ்சு மனசு. நீங்க எங்களை வெறுத்தாலோ நாங்க உங்களை வெறுக்கல தம்பி. எங்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்கு. இந்த அக்கறை சக்கரை எல்லாம் சொல்லி பூசி முழுக வேண்டாம். என்ன விஷயம்னு நேரா சொல்லுங்க. மேடி, எங்க கிட்டயே திமிரா பேசுறியா? முதல்ல ஸ்வேதாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு வீட்டை விட்டு விரட்டுற. அதுக்கப்புறம் உனக்கு, உங்க அம்மா, உங்க குடும்பத்துக்கே நான் யாருன்னு காட்டுறேன். சரி தம்பி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நீங்க அந்த ஸ்வேதாவை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு உருகி உருகி காதல அவ பின்னாடியே சுத்துறீங்கல்ல. ஆனா அந்த ஸ்வேதா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சதோ அவ என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? என்னால லூசு பையனெல்லாம் கட்டிக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்ல புத்தி சுவாதீனம் உள்ள பையனதா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா தம்பி. அதுக்கு நாங்க சொன்னோம், ஸ்வேதா மூளைய பாக்காதமா, மனச பாரு, மேடி தம்பி தங்கமான ஆளுன்னு நாங்க சொன்னோம். ஆனா அந்த ஸ்வேதா, மேடி தங்கமா தகரமான்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி புத்தி பேதலிச்ச பையனெல்லாம் என்னால கட்டிக்க முடியாது, அது இதுன்னு உங்களை பத்தி ரொம்ப மோசமா பேசினா தம்பி. அவ சொன்ன எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியல, வாய் கூசுது. பரவாயில்லையே, என் பொண்ணு நல்லா போட்டு கொடுக்கறாளே. இது எல்லாத்த விடவும் உச்சகட்டமா எனக்கு விருப்பம் இல்லாம மேடியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நான் தூக்க மாட்டி செத்துருவேன்னு சொன்னா தம்பி. மா,
ஒர்க் அவுட் ஆகுது. பேசு பேசு. ஸ்வேதாக்கு உங்க மேல உண்மையான பாசம் இருந்தா அவ இப்படியெல்லாம் சொல்லி இருப்பாளா? ஸ்வேதா உங்களை விரும்பல தம்பி, உங்க பணத்தை தான் விரும்புறா. சொத்துக்காக தான் இவ்வளவு நாள் உங்க கூடவே இருந்தா. நீங்க நல்லானதும் உங்க மேல பாசம் இருக்கா மாதிரி நடிக்கிறா. நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். கோவப்படாதீங்க மேடி. நீங்க நாங்க சொல்றத நம்ப வேண்டாம். போய் உங்க பொண்டாட்டிக்கிட்டே கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நான் வேணான்னு தூக்கு மாட்டிக்க பாத்தியா இல்லையான்னு அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. இங்கேயே நில்லுங்க, இப்ப வரேன். பூமிகா, மேடிய சூடேத்தி விட்டதெல்லாம் ஓகே. மேடி போய் ஸ்வேதா கிட்ட கேட்டு, ஸ்வேதா நான் தூக்கு போட்டுக்க போகவே இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? பாட்டி, நான் ஸ்வேதாவை சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். எனக்கு தெரியாதா அவ போய் சொல்லுவாளா மாட்டாளான்னு? ஆஹா. ஸ்வேதா தான் விரும்புறவங்க கிட்ட தனக்காக என்னைக்குமே போய் சொல்ல மாட்டா. மேடி கேட்டா ஸ்வேதா கண்டிப்பா தான் தூக்கு மாட்டிக்க பார்த்தேன்னு தான் சொல்லுவா பாரு. ஸ்வேதா, என்ன மேடி? என் கூட வா. எங்க மேடி? சொன்னா கேளு, என் கூட வா. எங்க வான்னு சொல்றான்ல. மேடி, பூமிகா, என்னடி மேடி ஸ்வேதாவை இங்க கூட்டிட்டு வரான்? பாட்டி, நம்ம முன்னாடி வச்சு மேடி ஸ்வேதா கிட்ட நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் வேண்டான்னு தூக்கு மாட்டிக்க பாத்தியா இல்லையான்னு கேட்க போறான் பாரு. நம்ம பேசினபடி எல்லாம் சரியாதான் நடக்குது. ஆஹா. ஸ்வேதா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சதும் தூக்கு போட்டுக்க போயிட்டியாமே. என்னடி முறைக்கிற? உண்மையெல்லாம் மேடி கிட்ட சொல்லிட்டோன்னா இன்னைக்கு தாண்டி நீ மேடி கூட இருக்க போற கடைசி நாள். சொல்லு ஸ்வேதா. என்ன யோசிக்கிற ஸ்வேதா? சொல்லு. அப்ப அவங்க சொன்னது உண்மையா? ஸ்வேதா நல்லா மாட்டினா. வாயை திறந்து பேசு ஸ்வேதா. அதான் ஸ்வேதா பேசாமலேயே ஒத்துக்கிட்டாளே, அப்புறம் எதுக்கு மேடி தம்பி இன்னும் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு நேரம் கேட்டாலும் ஸ்வேதாவால பேச முடியாது. ஏன்னா அவ தூக்கு போட்டுக்க பார்த்தது உண்மை. என்ன இவன் லூசு மாதிரி சிரிக்கிறான்? ஒருவேளை பழைய மேடியா மாறிட்டானோ? ஹலோ பேட் கேர்ள்ஸ், உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நான் குணமானதும் என் பொண்டாட்டிகிட்ட கேட்ட முதல் விஷயமே என்ன தெரியுமா? ஸ்வேதா, என்ன கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணுமே சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. நீ எப்படி சம்மதிச்ச? ஏன் ஸ்வேதா சுகமாயிட்ட? தயங்காம சொல்லு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா பொண்ணுங்க மாதிரி நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ போறேன்னு தான் யோசிச்சேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கண்மணி அம்மா, பூமிகா அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டேன். அப்புறம் நான் சாக கூட போனேன். அதுக்கப்புறம் பூமிகா அம்மா அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க மனசையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடம்புல வர்றதெல்லாம் ஒரு குறையே இல்ல, மனசுல வர்றதுதான் குறைன்னு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. அப்பையில இருந்து நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன மேடி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சாக போனதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அதுக்காக நான் வருத்தப்படல ஸ்வேதா. உன் கண்மணி அம்மா, பூமிகா எல்லாருமே உன்னை பலிகடவா ஆக்கதான்
அடிமை மாதிரி வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்மணி அம்மா வீட்டுல நீ வளர்ந்த 20 வருஷமும் நரக வேதனையை அனுபவிச்சிருப்பல. கண்மணி அம்மா, அவங்க பொண்ணு எல்லாருமே பூமிகா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன் வாழ்க்கைய அழிச்சிட்டாங்கல்ல? இல்லங்க, நான் அப்படி நினைக்கல. கண்மணி அம்மா அப்படி பண்ணதுனாலதான் வரமா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. என்னோட 20 வருஷம் வேதனை எல்லாம் உங்களை காதலிச்ச அடுத்த நிமிஷமே என்னை விட்டு காணாம போயிடுச்சு. ஸ்வேதா, நீ என்கிட்ட நான் உங்களை விரும்பிதான் கல்யாணம் பண்ணேன்னு பொய் சொல்லிருக்கலாம். ஆனா நீ அப்படி சொல்லல. நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு. உண்மையிலேயே நீதான் எனக்கு கிடைச்ச வரம். என்ன ஒருத்தர் முகத்திலையும் ஈ ஆடல, ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்க? ஸ்வேதா தூக்கு போட்டு சாக போனதெல்லாம் ரொம்ப பழைய சீனு. அத போய் புதுசுன்னு நினைச்சு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ பாவம். கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி எப்படி இருந்தான்றது எனக்கு முக்கியம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எப்படி இருக்கான்றதுதான் எனக்கு முக்கியம். அப்புறம் இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து என் ஸ்வேதாவை பத்தி தப்பா சொன்னீங்க, உயிரோட வச்சு எரிச்சிடுவேன். எரிச்சிடுவானா? என்ன சொல்றான் இவன்? வா ஸ்வேதா, போலாம். மேடி, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? என்னையும் மேடியையும் பிரிக்கிறதுலே குறியா இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹே ஸ்வேதா, ஓவரா சவுண்ட் விடுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க போறேன். உனக்காக இப்போ சப்போர்ட் பண்ண மேடி முதற்கொண்டு எல்லாரையும் உனக்கு எதிரா பேச வைக்கிறேன்டி. உன்னை பழையபடி எனக்கு அடிமையா நான் மாத்தி காட்டுறேன். அம்மா, பூசாரி வந்துட்டாரு. அம்மா, தாலி பிரிச்சு கோக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். சரி தம்பி, சொல்லுங்க. உங்க வீட்டு கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்தீங்கல்ல, அந்த தீர்த்த தண்ணி எடுத்து அதுல மஞ்சள் கலந்து புள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க. சரி. அதுக்கப்புறம் குளத்தங்கரைக்கு போய் தாலி பிரிச்சு கோத்துக்கலாம். சரிங்க பூசாரி. பூமிகா, அந்த ஸ்வேதா முகத்தை பாரு. பூசாரி இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பிரிச்சு போடலான்னு சொன்னதுமே சாவ பார்த்த மாதிரி எப்படி பயந்து போய் நிக்கிறா பாரு. பயப்படட்டுமா? என்கிட்ட சவால் விட்டால பயந்து சாவட்டும். ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? அப்ப நம்ம சரியா பிரச்சனை பண்ணா நாம நினைச்சதை சாதிச்சிடலாம். அதனால நீ உடனே ஊர்க்காரங்களை ஏற்பாடு பண்ணி நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. சரி, போ. வாமா. வா மேடி, பாத்துடா. என்ன? என் தாலி எனக்கு திரும்ப கிடைச்சிடணும் பிள்ளையாரப்பா. ஸ்வேதா, நீ என்னதான் கடவுளை வேணுனாலும் அந்த கடவுள் உனக்கு உதவ மாட்டாரு. இன்னியோட உன் வாழ்க்கை முடிய போதுரி. நான் உன்கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்க போறேன்.
பிள்ளையாரப்பா, மேடிக்கும் ஸ்வேதாவுக்கும் வாழ்க்கையில எந்த துன்பமும் வராம இருக்க நீதான் துணை இருக்கணும். என்னோட தாலி எனக்கு வந்து சேரணும். அதுக்கு என் அம்மாவோட ஆசீர்வாதமும் உன்னோட அருளும் உதவணும். பொண்ணு மாப்பிள்ள வந்து கிழக்கு பார்த்து நில்லுங்க. ஸ்வேதா, ஆமா வா. பிள்ளையாரப்பா, இந்த சின்னஞ்சிறுசுக வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராம நீ தான் காப்பாத்தணும். இந்த தாயி, இந்தப்பா, 2 பேரும் புது துணியை மாத்திக்கிட்டு குளத்தங்கரைக்கு வந்துருங்க. அங்க தாலி பிரிச்சு கோத்துக்கலாம். ம். போ ஸ்வேதா, போய் புடவை மாத்திட்டு வந்துரு. சரிங்க அத்தை. நீயும் போ. சரிம்மா, வா. ஷோ, எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க அம்மா எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. ஷோ, ச்சே. ஷோ. மா, என்னாச்சு? என்ன ஆச்சா? ஊர் பொம்பளைங்களை கூட்டிட்டு வரேன்னு போன உங்க பாட்டி இன்னும் காணோம். எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. வாங்க வாங்க. ஆ, அம்மா, பாட்டி வந்துட்டாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க பாரு. அங்க இருக்காங்க. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. கண்மணி கண்மணி, இவங்க 2 பேரும் இந்த ஊருக்கார பொம்பளைங்க. வில்லேஜ் வில்லிங்க. 2000 ரூபாய் கொடுத்தா போதும், என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படியா? ஏன் அங்கே நிக்கிறாங்க? கூப்பிடு. வாங்க. வா போலாம். சரிக்கா. இவங்க தான். நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க மேடம். சொல்றேன், கேட்டுக்கோங்க. என் பொண்ணு கல்பனாமா விருப்பம் இல்லாம கௌதம் தம்பியை கல்யாணம் பண்ணதுனால கல்பனாமா என் பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு ஒத்துக்கல. ஸ்வேதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது நான் என் பொண்ணு பூமிகாவுக்கும் தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொல்லி கல்பனாமா கிட்ட நான் பிரச்சனை பண்ணுவேன். அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஆதரவா சபையில பேசணும், அவ்வளவுதான். இல்லையே, நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க உங்க பொண்ணு எல்லாரும் சேர்ந்து கௌதம் தம்பியை ஏமாத்தி உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கீங்க போலயே. இந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிடுச்சா? சுத்தம். அதனாலதான் கல்பனா அம்மா உங்களையும் உங்க பொண்ணையும் ஏத்துக்கலன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நீங்க ஒழுக்கமா கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்களே தாலி பிரிச்சு போட்டிருப்பாங்கல்ல. ஆனா நீங்க அப்படி பண்ணலையே. நல்ல செருப்பால் அடிக்காத குறையா கண்மணிய கேள்வி கேட்கறாளுங்களே. இந்த பேச்செல்லாம் வேண்டாம். நான் சொல்றத உங்களால செய்ய முடியுமா இது முடியாது? நாங்க பண்றதுனால எங்களுக்கு என்ன லாபம்? அப்படி கேளுங்க. மா, இங்க பாருங்க, இந்த 2000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நாங்க சொல்றதை செய்யுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க முடியாதுன்னு சொன்னா இந்த ஊர்ல நான் சொல்றத செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. செஞ்சா உங்களுக்கு பணம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? சரி, செய்யறோம். பணத்தை கொடுங்க. குடு குடு. இந்தாங்க, புடிங்க புடிங்க. கொஞ்சம் போட்டு கொடுங்கம்மா. வேலையை முடிங்க, அப்புறம் தரோம். சரி, சரிங்கம்மா. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்வேதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது அவ கழுத்துல தாலி இருக்காது. அச்சச்சோ, என்ன சொல்றீங்க? அதான் கையில காசு வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அதிர்ச்சி? என் பொண்ணு சொல்றத கேளுங்க. சரி, சொல்லுங்க. சபையில ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லாம நிக்கும் போது அவளை பத்தி நாங்க தப்பு தப்பா பேசுவோம். என்ன பொண்ணு நீ, தாலியவே தொலைச்சிட்டு நிக்கிற, அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுங்க. நீங்க பேசுற பேச்சுல கல்பனாமா ஸ்வேதாவை வெறுக்கணும். அதெல்லாம் நாங்க பிச்சு பெடல் எடுத்துருவோம்மா. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. பணம் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுங்கம்மா. அதெல்லாம் தரோம், வேலையை முடிங்க. சரிங்கம்மா. போங்க போங்க. மா, அந்த ஸ்வேதாவை இன்னைக்கு உண்டல்லன்னு பண்ணிடணும். இதோட
அந்த மாதவன் வாழ்க்கையில இருந்து அவ வெளியே போயிடணும். பண்ணிடலாம் பூமிகா. போலாமா? ஆ கல்பனாம்மா, ஆ உங்க 2வது மருமகளுக்கு சரியா தாலி பிரிச்சு போற சடங்கு நடத்துற நீங்க 4 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆன உங்க இளைய மருமகளுக்கு ஏம்மா தாலி பிரிச்சு போடல? வாங்கின காசுக்கு சரியா கொளுத்தி போட்டாளுங்க.